சினிமா நண்பர்கள் அண்ட் சந்தானமான ஃபேன்ஸ் ஸோ இது வந்து ஆக்சுவலாக டிக்கிலோ நான் படம் பண்ணிட்டு அது கோவிட் டைமில் ரிலீஸ் ஆச்சு. இதே சத்யம் தேட்டரில் வந்து ஒரு ஷோ ஒன்று போட்டோம். அந்த ஷோவோட ரெஸ்பான்ஸ் வந்து இன்னும் என்னோடய மைண்டில் போய் நின்றுட்டுருக்கு. அந்த அளவுக்கு வந்து அது ரெஸ்பான்ஸ் இருந்தது. அண்டு அதுக்கப்புறம் சரி ஒரு தேட்டருக்குலாம் ஒரு படம் பண்ணுவோம், தேட்டருக்கு ரிலீஸ்க்காக ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரூப் ஸ்பாட்டில் பேசினோம். பேசி வந்தது தான் வடக்குப்பட்டி ராமசாமி. அண்ட் ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா இந்த படத்தோட பட்ஜெட் ஸ்கேல் வந்து உண்மையே ரொம்ப பெருசு. அந்த பட்ஜெட் ஸ்கேல் பெருசுனால யாருக்கு சரி எப்படி இதை பண்ண போகிறோம் அப்படின்னும் போது அண்ணன் தான் சொன்னார், வேறு ப்ரொடக்ஷன்ஸ் போனோம், பட்ஜெட்ஸ் ரொம்ப பெருசாக இருந்தது. அண்ணன் சொன்னார் நீ பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரி போய் பாரு. அதுக்கப்புறம் ஆல்ரெடி எனக்கு டிக்லோன கேமராமேன் வந்து சொல்லியிருக்காரு, ப்ரோ பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரி பற்றி தெரியும் ப்ரோ, மொட்டை மாடி பயங்கர பெருசாக இருக்கும் ப்ரோ அந்த ஆஃபீஸில் அப்படின்னாரு. மொட்டை மாடி பெருசாக இருக்குன்றாரு, எனக்கு புரியல என்ன சொல்கிறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் ப்ரோ செம்ம மொட்டை மாடி ப்ரோ வேறு லெவலில் இருக்கும் ப்ரோ அப்படின்னாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் அந்த உண்மையாகவே அந்த ஆஃபீஸ் பெருசாக இருந்தது. உண்மையாக ஒரு ஆஃபீஸ் மொட்டை மாடி போகலன்னு நினைக்கிறேன். பக்கத்து ரூமில் வந்து பார்த்துருக்காரு, எனக்கு மொட்டை மாடி மட்டும் அவ்வளோ பெருசாக இருந்திருக்கு. உள்ளே போய் பார்த்தேன் 3 ஃப்ளோருக்கு ஆஃபீஸு பயங்கர பில்டப்பாக இருந்தது. அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஆஃபீஸ்க்கு போகிற வழியை யார் கொண்டு வந்தார்னா மிஸ்டர் நட்டி. அவர் வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மன்மதன் படத்துலேருந்து சந்தானம் சார் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இங்கிலீஷில் பேசினார், ஆனால் உண்மையாக தான் வல்லவன் படத்தில் வருவார். அவர் ஆர்டிஸ்ட்டு, அவரும் பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரியில்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அவரும் அவங்களோட ஃப்ரெண்டு வந்து கதை கேட்டாங்க. கேட்டுட்டு விழுந்து வந்து சிரித்து பயங்கர என்ஜாய் பண்ணி மறுநாளே ஃப்ளைட்டை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டார் அங்கே அந்த மொட்டை மாடி ஆஃபீஸுக்கு. அந்த ஆஃபீஸ் போய் பார்த்தா அவ்வளோ பெருசாக இருக்குது. விஸ்வபிரசாத் சார்க்காக எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சார் வந்தார். பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரிக்டான அந்த ஒரு எல்லா பேங்க்லேயும் ஒரு மேனேஜர் இருப்பாங்க தெரியுமா, எப்படி லோன் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி ஒரு மேனேஜர் மாதிரி பக்கா கெட்டப்பில் பயங்கர ஸ்ட்ரிக்டாக வந்திருந்தார். வந்துட்டு உட்காந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். சரி நான் தமிழ் சொல்லட்டுமா இங்கிலீஷில் சொல்லட்டுமா ஸ்டார்ட் பண்ணி 2 நிமிஷம் பேசினேன். நீங்கள் தமிழே சொல்லுங்கள் தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தமிழில் பேசினார். ஸோ கதையை கேட்டு வந்து பட்ஜெட் சொல்லும்போது யோசிச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நட்டிகிட்ட சொல்லிட்டு வந்தார். இப்போ நட்டி வந்து ஒரு விஷயம் சொன்னார், நான் உண்மையாகவே ஷாக் ஆகிட்டேன். இல்லை பிரதர், இந்த படத்தோட பட்ஜெட் வந்து இப்படி இருக்குது, அவர் பண்ணுறதா இருந்தால் மினிமம் வந்து 50-100 கோடியில் தான் பண்ணணும்னு சொல்கிறாரு அப்படின்னாரு. எனக்கு என்ன சொல்கிறதே புரியல. ஏன்னா அவர் சொன்ன பாயிண்ட் ரொம்ப கரெக்டு. ஏன்னா அவர் பண்ண படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 50. இப்போ கூட பிரபாஸ் சார் வச்சு ஒரு பெரிய படம் ஆன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே இந்த 100 crores தான். அவர் ஒரு வேலிட் பாயிண்ட் சொன்னாங்க. ஏன்னா 15 வருஷமாக அவரோட கரியரில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவர் பார்த்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னா எல்லா படத்துக்கும் ஒரே உழைப்பு தான், அது பெருசாக பண்ணால் பெரிய லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். பட் he was very kind enough to accept this film. இந்த பட்ஜெட்லையும் இதுவும் நம்ம தமிழில் ஒரு பெரிய பட்ஜெட் தான், இதில் நம்ம இறங்கி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார். தேங்க்ஸ் விஸ்வா சார், from my bottom of the heart for accepting this film. And before you IVY co-producers and Icon Music எல்லாரும் நன்றி. அண்ட் என்னோட என்டையர் கேஸ்ட் அண்ட் குரூப் நேரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு தேங்க்ஸ். ஏன்னா கிட்டத்தட்ட 63 நாள் ஒரே இடத்துல இருந்து டோட்டலாக வந்து மாற்றி ஷூட் பண்ணோம். அது ரொம்ப நன்றி. அண்ட் அண்ணனை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ் கொடுங்க. என்னோட டேரக்ஷன் டீம் மட்டும் நான் வந்து மேலே ஏற்றிருக்கேன். ப்ளீஸ் டக்குன்னு வாங்க, சீக்கிரம் வாங்க பேசு. டேரக்ஷன் டீம் மட்டும் பேசிட்டாங்க. அவங்க இல்லைன்னா நாங்கள் இல்லை, உண்மையாகவே இன்னும் ஓடிட்டு இருக்காங்க டேரக்ஷன் டீம். உடனே வாங்க. அண்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ் விக்னேஷ் பாபு வேணுகோபால் அவங்க வாங்க. அவங்க என்னோட டிக்லோனா படத்தோட அசோசியேட் டைரக்டர்ஸ் அவங்க வாங்க ப்ளீஸ். ஒரு கிளாப் பண்ணலாம் எல்லாருமே. ஏன்னா இந்த படத்துக்காக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க, ஓடிட்டு இருக்காங்க. அண்ட் விக்னேஷ் வேணுகோபால், விக்னேஷ் பாபு இவங்க தான் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம். டிக்லோனாக்கு தான் பண்ணாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து அசோசியேட் ஒர்க் பண்ணல. போன படத்தில் இவங்க ராமோட சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க. அண்ட் செந்தில் ஜி இவர் வந்து கோ டைரக்டர். கோமாளி, மாநகரம் போன்ற படங்கள்லாம் கோ டைரக்டர் ஒர்க் பண்ணி நம்மளோட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆல்பின் கோட் ஷூட் பண்ணிருக்காரு. அசோசியேட் அமல்ராஜ், அசோசியேட் தீபக், தேவி, சசி, கேபிடி தினேஷ், தீபட்டி தினேஷ், ஹரி, நெல்சன், அஜித், அசோசியேட் பிரேம், சுதன், மஞ்சுநாத். அதில் வந்து எல்லாமே என்னோட பசங்க தான். சுதன் பற்றி மட்டும் நான் ஸ்பெஷலாக சொல்லியிருக்கேன். இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக ஆஃபீஸ் பாய் உள்ளே வந்தார். எனக்கு ஒர்க்கு பிடிச்சி இந்த படத்தில் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்காரு. ஸோ அது பெரிய வளர்ச்சி. எல்லாமே மிகப்பெரிய டேரக்டர் ஆகணும். ஐ தேங்க் யூ ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட் தான். தேங்க்ஸ் சார். உங்கள் எல்லாருக்கும் உண்மையிலே என்னுடைய மனமார்ந்த நன்றி. தனித்தனியாக சொல்ல முடியாது. 65 நாளில் இந்த படத்தை
முடிச்சதுக்கு முக்கிய காரணம். ஏன்னா கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் 700 பேர் அந்த மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் கையில் தீப்பந்தத்தோடு ஓடி வருவாங்க. ஓடி வர ஃபோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டைரக்டர் என்னாலும் கொளுத்திட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி வருவாங்க அப்படியே கொங்க. ஸோ இவங்க தான் இருந்து தான் கண்ட்ரோல் பண்ணி இவ்வளோ பெரிய படத்தை நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அதுக்குள்ளே நடந்த ஆக்ஷன் பிளாக் இது எல்லாத்தையுமே 65 டேஸில் முடிக்கிறதுக்கு முக்கிய காரணம் உண்மையிலே உங்கள் எல்லாருடைய மனமார்ந்த நன்றி. அண்ட் கடைசியாக என்னுடைய அண்ணன் டார்லிங் சந்தானம் அண்ணனை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். என்ன நினைச்சாலும் தெரியல. கதை சொல்லி முடித்தேன். வெளியில் வந்துட்டு ராஜ், ரமேஷ், சினிஷ் அவங்களுக்கும் நான் அந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். கேஜிஆர் அவருக்கும் நன்றி சொல்லி விரும்புகிறேன். அவங்க தான் அந்த படத்தை காயின் பண்ணது. முக்கியமாக அந்த படத்தோட ப்ரொடியூசர் கேஜிஆர் அண்ட் சினிஷ். அந்த 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 டைமில் வந்து படத்தை என்னை பார்த்துட்டு என்ன சொன்னாலும் தெரியல, நான் அவங்களோட படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காரு பொழுது. அன்னியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ சப்போர்ட் இந்த வடக்குப்பட்டி ராமசாமி வரைக்கும். ஒரே ஒரு மற்றபடி படத்தில் நடிக்கிறது எல்லாமே நீங்கள் படம் பார்த்துருவீங்க, அது உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். டிக்கிலோ நான் முடிச்சுட்டு என்னடா படத்தை பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்டது. நான் ஒன்று தேட்டரில் ஒன்று பண்ணலாண்ணே, சரி அவனுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரே விஷயம் சொன்னார். எப்படா ஃபினான்ஸ்லாம் எப்படா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார். போயிட்டு இருக்கேன் அப்படியே போயிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. எதுவுமே யோசிக்கல. குழு ஷூட்டிங் ஸ்பாட்னு நினைக்கிறேன். கூப்பிட்டு கார்த்தி இருந்தால் ஒரு 10 லட்சம் வச்சுக்கோன்னு சும்மா கொடுத்தாரு. எதுக்கு என்ன யோசிக்கணும் தெரியல, சும்மா செலவுக்கு வச்சுக்கோன்னு சொன்னார். அதை நான் அட்வான்ஸாக யூஸ் பண்ணி ஒரு காரை வாங்கிட்டு வந்து அண்ணன் வீட்டுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நிறுத்தினேன். ஸோ அண்ணன் வந்து இந்த மாதிரி சைலண்டாக நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அதை யாரோ ஒருத்தர் சொல்லி தானே ஆகணும். அது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு வரைக்கும் எந்த மாதிரி இல்லை, எத்தனை அவர் கூட வேலை பார்த்த எல்லா டேரக்டர்ஸும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. பிரேம் கேட்டால் தெரியும், அவர் ஒரு ஊரே கட்டி ஸ்டோர் போட்டுருக்காரு. அண்ட் அவருக்காக நான் ஒரே ஒரு இன்டர்வியூ ஒரு கேள்வி கேட்டாங்க, எதுக்கு மறுபடியும் சந்தானம் தான். நான் திருப்பி சொல்ல மறுபடியும் நான் சந்தானம் தான் பண்ணுவேன், மறுபடியும் நான் சந்தானம் தான் பண்ணுவேன். ஏன்னா அந்த பாண்டிங் இருக்கும்போது நம்ம வெளியில் நம்ம இது பண்ணுவோம். எல்லா டீமாக சேர்ந்து இன்னும் நிறைய சேர்த்து ஆர்டிஸ்ட் சேர்த்து ஒன்றும் பெருசாக பண்ணுவோம். அண்ட் தேங்க்ஸ் ஆல் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ரியலி தேங்க்ஸ். நான் லவ் யூ ஆல். படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள். அண்ட் யாராவது பேரை நான் சொல்ல மறுத்தேன் தான் என்னை மன்னிச்சுக்கோங்க. அண்ட் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரெஸ் அண்ட் மீடியா ரொம்ப தேங்க்ஸ். 2 நிமிஷம் இருக்குது. ஸோ முடிச்சுங்க. நன்றி வணக்கம். தேங்க்ஸ். நீங்கள் எப்படி எனக்கு ஒரு தம்பியாக இருக்கீங்களோ அதனால என்னுடைய தம்பி தான் சொல்லுவேன். கார்த்தி என் மேலே அவ்வளோ பிரியம். ஸோ இந்த கதை பண்ணி எடுத்துகிட்டு வரும்பொழுது டிக்கிலோ நம்ம முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு லைன் வந்து சொன்னார். இந்த லைன் வடக்குப்பட்டி ராமசாமி, இதை கண்டிப்பாக காமெடியாக ஒரு ஸ்க்ரீன் பிளேவோட ஒரு கதையாக இத்தனை காமெடியன்ஸை வச்சு பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். எனக்கு தெரிஞ்சு பண்ண முடியாதுன்னு தான் நினச்சேன். பட் போய் உட்காந்து சின்சியராக எழுதி எடுத்துருந்து எனக்கு சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து ரெண்டு பேர் படம் பண்ணால் மட்டும் என்னுடைய கொஸ்டின்ஸோ இல்லை என்னுடைய விஷயத்தை சொல்ல மாட்டேன். அவங்க சொல்கிறத பண்ணால் போதும், இது செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும் மட்டும் தெரியும். ஒன்று வந்து பிரேமானந்த் என்னுடைய டீமில் இருந்து போன அவங்களுடைய டைரக்ஷனு. அடுத்தது கார்த்திக் யோகி தான். அவ்வளோ ஹியூமர் இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த படத்தில் நீங்கள் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருமே எப்படி டிடி ரிட்டர்ன்ஸில் ஒர்க் அவுட் ஆச்சோ அதே மாதிரி இதில் எம்எஸ் பாஸ்கர் சார்லேருந்து பிரசாந்த்லேருந்து கூல் சுரேஷ்லேருந்து மாறன்லேருந்து எல்லாருமே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் தேட்டரில் வந்து பார்க்கும்போது 2 மணி நேரம் போர் அடிக்காமல் ஒரு கதையுள்ள ஒரு கருத்துள்ள ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே உள்ள ஒரு படத்தை பார்த்தா மாதிரி இருக்கும். எனக்கு இப்போது ஆஃப்டர் டிடி ரிட்டர்ன்ஸ் மறுபடியும் எனக்கு ஒரு ஹிட்டு தேவைப்படுது. அந்த ஹிட்டு நிச்சயமாக கார்த்திக் மூலமாக கிடைக்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து கார்த்திக் போனால் நாங்கள் விடுற மாதிரி இல்லை. ஸோ ஆரியா தான் சொன்னாங்க, அவனை இப்போவே பிடிச்சி வை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அது மட்டும் இல்லை, கார்த்திக் இந்த படம் ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் நான் பேர் சொல்ல விரும்பலை, பெரிய ஹீரோ, பெரிய இடத்துல இருந்து கால் வந்தது, கதை இருக்கா லைன் இருக்காலாம் சொல்லி கேட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்கேல் போக வேண்டிய டைரக்டர் தான். பட் எங்களோட ஒரு பாசத்தில் இன்னும் எங்களோட சேர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கார்த்திக் இதுவும் மிகப்பெரிய ஸ்டேஜ் தான். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான். தேங்க்யூ கார்த்திக். ஸோ படத்தை நாங்கள் இன்னும்
இன்னும் என்னதான் பயங்கரமாக பேசினாலும் ஃபஸ்ட்டு டே நீங்கள் போய் தேட்டரில் பார்த்து நீங்கள் சொல்கிறது தான், நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு, படம் நல்லா வந்திருக்கு, என்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குறது இந்த படத்தில் இருக்குது, உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப நன்றி. இங்கே வருகை தந்துள்ள மீடியா ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர்கள், அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நானும் கார்த்திக்கும் இந்த மாதிரி ஒரு காம்போவில் இந்த படம் எப்படி இருக்கும், ஏன்னா டிக்கிலோனா தேட்டரில் வரல, தேட்டரில் வருது. கார்த்திக் என்கிட்ட இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ணன் எல்லாரும் நின்றுட்டு உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு இது மாதிரி வேண்டாம், ஏதாவது பண்ணலான்னு, ஏதாவது கொஞ்சம் பண்ணலான்னு நான் சொன்னேன். சரி கார்த்திக் பார்ப்போம் இரு அப்படின்னு. அப்புறம் மார்னிங் வந்து டக்குன்னு சொன்னேன், சரி நான் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். அப்புறம் கார்த்திகை நீவான்னு கூப்பிட்டோம். இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் கூட போர் அடிக்காமல் ஒரு ஆடியோ லான்ச் போர் அடிச்சிருக்கோம்னு நினைக்கிற நடுவில் கொஞ்சம் ஒரு ஐடியா கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படி ஜாலியாக கொண்டு போகணும்னு எதிர்பார்த்தோம்ல, அதே மாதிரி 2 பேர் சேர்ந்து இந்த படத்தை 2 மணி நேரம் உங்களுக்கு கலகலப்பாக ஜாலியாக கொண்டு போகணும்னு ஒர்க் பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். அதுக்கப்புறமா இங்கே இவ்வளவு நேரம் இந்த தேட்டர் மட்டும் இல்லை, என்னோடய லைஃபே எனர்ஜியாக வச்சுக்கிட்டு இருக்க என் உயிரும் மேலான நன்றி. சும்மா வந்து இதுக்காக கை தட்டாமல் உண்மையிலேயே இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், அதுக்கு எல்லாரும் வந்திருக்காங்கன்னு அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி நிறைய இஷ்யூஸ்லாம் வருது, அதெல்லாம் படத்தில் அது மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே படத்தில் இருக்காது. இது ஒரு ஜாலியான படம். வடக்குப்பட்டி ராமசாமின்றவனோட ஒரு கதை தான் இந்த படமாக கார்த்திக் எடுத்திருக்காங்க. இதில் ராமசாமின்ற பேர் எப்படின்னா கவுண்டமணியோட ஃபேன் கார்த்திக், நானும் கவுண்டமணி சாரோட ஃபேன். டிக்கிலோனாங்கிறதோட டைலாக்கு, கவுண்டமணி சாரோட டைலாக் தான் அடுத்த படம் நானும் ஆரியா பண்ணுறது ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க கார்த்திக். ஸோ இந்த மாதிரி அவனுடைய ஒரு ட்ரெண்ட் அது. அந்த வடக்குப்பட்டி ராமசாமி நடக்கிற ஒரு கதை மட்டும்தான் இந்த படம். நான் சினிமாவுக்கு வந்தது மக்களாகியவங்க எல்லாரையும் சிரிக்க வைக்கணும், ஜாலியாக இருக்கணும். 2 மணி நேரம் இது மட்டும்தான் இதை தவிர யார் மனசையும் புண்படுத்தணுமோ இல்லை யாரையும் தாக்கி பேசணுமோ இல்லை ஏதாவது இது பண்ணணுமோன்றதெல்லாம் எனக்கு நிச்சயமாக கிடையாது. இது நான் கும்பிட்ற கடவுளுக்கு தெரியும், நேசிக்கிற ரசிகர்களுக்கு தெரியும். உங்களை சிரிக்க வைக்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலையை நான் வச்சு இது இவ்வளோ நாள் பண்ணிகிட்டு இருக்கேன். காசு பணம் புகழ் இதெல்லாம் நான் அப்போ காமெடியாக இருக்கும்போது பார்த்தேன், அதை நோக்கி போய் தான் போயிருப்பேன். இன்னும் புதுசாக ஏதாச்சும் பண்ணணும். பாஸ்கரன் 2 பண்ணிவிட்டு அடுத்தது பண்ணுறதுக்கு நான் ஏன் இவ்வளோ கேப் விட்டு யோசிக்கிறேன்னா, இதை விட பெட்டராக நீங்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்கு தான் நான் இவ்வளோ போட்டு யோசிக்கிறேன். எல்லா டைமும் நீங்கள் சிரிக்கணும், இது சிரிப்பாங்களா, இந்த சீன் சிரிப்பாங்களா, இது பண்ணுவாங்களா அதான் சொல்கிறேன். நேற்று நைட்டு இன்றைக்கி காலையில் இந்த ப்ரோக்ராம் வரைக்கும் வரவங்க சிரிக்கணும், சந்தோஷமாக இருக்கணுன்றதை மட்டுமே தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படமும் இருக்கும். அதனால் இந்த படத்தை ஃபேமிலியோடு குடும்பத்தோடு வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தொடர்ந்து நிறைய நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வருகை தந்த மற்ற எல்லாருக்குமே இந்த நேரத்தோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தை இதுக்கு முன்னாடி ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் பார்த்தாங்க. அவங்க ஒரு 30 டிஸ்ட்ரிபியூட்டரோடு கூப்பிட்டு வந்து பார்த்தாங்க, அவங்க ரசித்தாங்க, அவங்க இந்த படத்தை எடுத்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெட் ஜெயிண்ட் அவங்க பார்த்தாங்க, அவங்க ரசித்தாங்க, அவங்களுக்கு பிடிச்சது அவங்க எடுத்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ ரோமியோ பிக்சர்ஸ் அவங்க பார்த்தாங்க, அவங்க எடுத்தாங்க. இப்படி சினிமா வட்டாரங்களில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுமே இந்த படத்தை பார்த்துருக்காங்க. அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குது, அவ்வளோ பேருக்கும் பிடிச்சிருக்கு உண்மையிலே இந்த படம், அவ்வளோ நல்ல படம். ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய நண்பர் முதலாளி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், செண்பகமூர்த்தி சார், ராஜா, அண்ட் தென் ரோமியோ பிக்சர்ஸ் அவங்க ராகுல், எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. ஸோ மறுபடியும் ஒரு 1 செகண்ட் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, தேங்க்யூ.